தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கு நாயகன் நீங்கள் தான். நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். கதவு உன் கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு. அது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒன்னு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா. நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக. அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரே ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நிறுவனம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அப்ப அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை இதையும் ஏத்துக்கங்க. அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. சோசியல் மீடியாவில் வந்தனாலதான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அடுத்து உறுப்பினர் அவங்க பேசுங்க. உட்காருங்க. ரெண்டையும் வைங்க. நோ அப்ஜெக்ஷன். அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்ப அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை இதையும் ஏத்துக்கங்க. நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வாங்க.